மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி 2021-22 2520 கோடி .63, 2022-23 ஆண்டில் 3937.37, 2023-24 4095.39, 2024-25 3274.39, 2025-26 3855 கோடி .02. மாண்புமிகு முதல்வரும் எங்களுடைய தலைவர் தற்போது ஒதுக்கியுள்ள நிதி 2026-27 9264 கோடி. இதன் மூலம் நீர்வளத்துறையில் திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டாப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps can be implemented only when the fund, the நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரி, அவங்க எக்ஸ்ட்ரா பாரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டாப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸ்ல இன்ஃபார்ம் பண்றது என்னன்னா, அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போற சப்ளிமெண்டரி பட்ஜெட்ல கண்டிப்பா இந்த டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் இந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்தோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திர கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.